நினைப்பதை நடத்தும் சூரத்துல் லுஹா. உங்கள் நினைவு ஓயாமல் ஒரு கனவை துரத்தி கிடக்கிறதா? இன்னும் அது கண்ணுக்கு தென்படாமல் இருக்கிறதா? உங்கள் முயற்சியெல்லாம் கைக்குட்டையாகி போதும் விடு என்று சொல்லத் தோன்றுகிறதா? அப்படியென்றால் இன்றைய காலையில் ஒரு சின்ன நம்பிக்கை டோஸ் நேரடியாக இதயத்தில். சூரத்துல் லுஹாவை ஒருமுறை இதமாக ஓதுங்கள். ஒவ்வொரு வசனமும் உங்கள் குறுகிய மூச்சை நீளமாக்கும். மக்காவில் ஒரு நாள் வஹி வர தாமதம். மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சிரிப்பார்கள். உங்கள் இறைவன் உம்மை கழற்றிவிட்டான். அந்த ஒரு வரி இதயத்தில் ஊசி ஏறியபடி. அவரது முகம் சுருங்கியது. நாமும் சில சமயம் அப்படித்தானே? நான் தனியாகவா என்ற கேள்வி எக்காலமிடும். அப்போதுதான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார், வத்துஹா வல்லைலி இதா சஜாமா வத்தாக்க ரப்புக வமா கல. சத்தியமாக ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவுமில்லை, அவன் உம்மை வெறுக்கவுமில்லை. அது ஒரு குளிர் தண்ணீர் மாதிரி. அதைக் கேட்டவுடன் இறுக்கம் தளர்ந்தது. இருள் ஆழமாக இருந்தாலும் ஒளி சட்டென்று வரும். அடுத்து வரும் வசனம் நமக்கும் சேர்த்து நினைவூட்டுகின்றன. அலம் யஜித்க யதீமன் ஃபஆவ. நபியே, அவன் உம்மை அனாதையாகக் கண்டு அப்பால் உமக்கு புகலிடம் அளிக்கவில்லையா? எத்தனை தடவை நம்மை யாரும் பொருட்படுத்தாத நேரம் இருந்திருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொரு முறையும் கையை நீட்டி நம்மை எழுப்பி விடுகிறார். நீங்கள் இன்று இருக்குமிடம் யாராலும் திட்டமிடப்படாதது அல்ல. وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى. இன்னும் உம்மை வழியற்றவராகக் கண்டு அவன் உம்மை நேர்வழியில் செலுத்தினான். ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். நீங்கள் இப்போது எந்த வழி தவறியிருக்கிறீர்கள்? சில சமயம் தொலைவே திசையைக் காட்டும் முன்னோட்டம். பிறகு வரும் வசனங்கள் நன்றி வலையை விரிக்கின்றன. وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ. மேலும் அவன் உம்மை தேவையுடையவராகக் கண்டு உம்மைச் செல்வத்தால் தேவையில்லாதவராக்கினான். எனவே நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர், யாசிப்போரை விரட்டாதீர். மேலும் உம்முடைய இறைவனின் அருட்கொடையைப் பற்றி பிறருக்கு அறிவித்துக் கொண்டிருப்பீராக. ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்குப் பிறகு சூரத்துல் லுஹாவை ஒரு முறை ஓதுங்கள். ஓதி முடித்தவுடன் நீங்கள் துரத்திக் கொண்டிருக்கும் அந்த ஒரு பெரிய கனவை எழுதுங்கள். பிறகு இதுதான் மிக முக்கியமான பகுதி. அதை இன்றே நனவாக்க ஒரு சிறிய அடியை எடுத்து வையுங்கள். அல்லாஹ் இந்த காலை பொழுதை நமக்கு ஒளியாக்கி வெற்றியை எளிதாக்கி நம்மை நன்றியுள்ளவர்களாக ஆக்குவானாக.